பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் இந்த நாளிலே இரட்சிப்பின் கூடாரம் சபையிலிருந்து உங்களுக்காக இரட்சிப்பின் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, அது என்ன வார்த்தை என்றால், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்திலே 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது தாழ்மை. ஏன் ஒரு மனுஷனுக்கு தாழ்மையை குறித்து தெய்வம் சொல்லுகிறார்? வேத புஸ்தகத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை, உலக இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட தாழ்மை. அவருடைய பிறப்பே தேவ பிள்ளைகளை, ஒரு சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் அவருடைய பிறப்பு இருக்கிறது. அவருக்கு பாருங்க, உலகம் முழுவதிலும் பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஒரு நல்ல வீடு இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு வாகனத்தில் கூட என்ன செய்யுது, ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து பாருங்க, அவருக்கு பிறக்கும் பொழுது அவர் அந்த பிரசவத்துக்கு கூட அவருக்கு இடமே கிடையாது. இது எதற்காக குறிக்கப்பட்டிருக்கிறது? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம், அவருடைய பிறப்பே தாழ்மையின் ரூபமாயிருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை, அந்த தெய்வம் பிறக்கிற அந்த பிறப்பு பாருங்க, ஒரு தாழ்மையின் ரூபம் எடுத்து பிறக்கிறார். ஒரு தாழ்மையின் ரூபம். இவருடைய பிறப்பு மாத்திரம் தாழ்மை இல்லை, இவருடைய இறப்பும் பார்த்தீங்களா சிலுவையில் முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்துகிறார். ஆகவே தான் இந்த தாழ்மைக்கு மனிதர்களை காமிச்ச ஏதாச்சும் ஒரு இடத்துல என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம், இல்லை இவர் இந்த இடத்துல மேட்டிமையாக நடந்தார். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மையாய் பிறந்தார், தாழ்மையாய் வளர்ந்தார். அவர் வளர்ந்த அந்த தாய் தகப்பன் வளர்த்த இந்த உலகத்தில் வளர்த்த மேரிக்கும் ஜோசப்புக்கும் இவர் தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார். அவர்களுக்கு வேலைகளை செய்து என்ன தச்சு வேலை செய்து அவர்களை அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்து காண்பித்தார். அதில் என்ன பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை? அங்கே தெய்வம் தாழ்மையின் ரூபம் எடுத்து அவர் வாழ்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தாழ்மை இல்லாததுனால வேலையை இழக்கிறாங்க. தாழ்மை இல்லாததுனால கணவனிடத்துல பேச வேண்டிய விதத்துல பேச தெரியாம எத்தனையோ பேர் குடும்பத்தை வாழ்க்கையை இழக்கிறாங்க. மாமியார் மாமனார் இடத்துல அவங்களுக்கு தாழ்மையாய் நடந்து கொள்ளாம இன்னைக்கு ஈகோ என்ற பேய் எல்லாரையும் ஆட்டி படைக்குது. இன்னைக்கு ஈகோ, நீ ஒன்று சொன்னா நான் திருப்பி சொல்லுவேன், நீ ஒன்று பேசுனா நான் திருப்பி பேசுவேன், என்னை ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நான் 2 கன்னத்திலே அறைவேன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் உங்களை ஒரு கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு என்ன செய்யுங்க, மறு கன்னத்தையும் கொடுங்கள். இது தாழ்மைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு விளக்கங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மைக்கு உங்களை என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கோ தேவன் என்ன செய்கிறாராம், எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னது? பெருமை தான். அப்போ நீ பெருமைக்குரியவனாக இருந்தா, பெருமைக்குரியவளாக இருந்தா உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் நீ நேரிடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ
தேவ பிள்ளைகள், ஐயோ என்னை இப்படி சொன்னா அதனால் நான் சொன்னேன். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி ஏன் இவ்வளோ கலவரங்கள் தமிழ்நாட்டில், சென்னையில் இவ்வளோ கலவரங்கள்? ஏன்னா தாழ்மை இல்லை. ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை என்ன செய்யறது இல்லை தேவ பிள்ளைகளை, அது சகிப்புத்தன்மை இல்லை. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? ஆக்டிங் கொடுப்பாங்க, தாழ்மைப்படுறது போல ஆக்டிங் கொடுப்பாங்க. அது வேணாம். நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருன்னு சொல்றார். அப்போ இந்த தாழ்மையா இருந்தீங்கன்னா உத்தமம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடுங்க. இன்னைக்கு தாழ்மைப்படாததுனால தேவச்சனமே நம்ம அநேகர் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாழ்மை என்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களுக்குள்ள தாழ்மையை கொண்டு வாங்க. இன்னைக்கு எங்கேயோ போகுதுங்க உலகம். ஒரு தாய் தகப்பன் சொன்னால் கூட தாழ்மை இல்லை, அதை கேட்கக்கூடிய தாழ்மை இல்லை. அதை கேட்டு அடுத்த கட்டத்தில் நாங்கள் பேசணும், அது குறித்து பேசணும். இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தானே என்ன செய்யுங்க, தாழ்த்துங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறாராம். அப்போ உங்களுக்குள்ள இந்த தாழ்மை இல்லாததுனால கிருபையை இழக்கிறீங்க, உங்களுடைய உயர்வை இழக்கிறீங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க. அப்போ இது மூணுத்தையும் ஒரு மனுஷன் இழந்துட்டு கர்த்தர் மேலே, ஆண்டவர் மேலே நீங்கள் பழி சுமத்துவது எந்த விதத்தில் நியாயமாக இருக்குங்க? நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியாது, நான் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மேன்மையை விட்டு கொடுக்க முடியாது, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இப்படி வாழ்ந்தேன், அதனால் நான் மாமியார் வீட்டில் இப்படி வாழணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, நான் இங்கே வாழ முடியாது, குடும்பம் நடத்த முடியாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிந்து போகிறதுக்கு ஒரே காரணம் இந்த தாழ்மை இல்லாததாங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யாக்கோபு இந்த பொதுவான நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இது வரைக்கும் உங்களுக்கு உயர்வே வரலையா, உயர்வே இல்லையா? கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்க. வேலை மேலே நெருக்கிறாங்க, போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, ஒரு விஷயம் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு உங்களை தாழ்த்துங்க. அதனால் என்ன பிரச்சனை இருக்குது, தாழ்த்துங்க. எத்தனையோ அதிகாரிகள் அவர்கள் நற்காரியத்திற்கு அல்ல, அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய காரியமே பாருங்களேன், துர்க்கிரியை தான் அவங்களோட இருக்கும். ஐயோ எனக்கு இருக்கிற மேனேஜர் மாதிரி யாரும் இல்லை, ஐயோ எனக்கு நான் வேலை செய்கிறேன் அந்த ஓனர் மாதிரி யாரும் இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க, தாழ்மைப்படுங்கள். எஸ்தர், அவளுடைய தாழ்மை அவளை ராஜாத்தியாய் மாற்றினது. 127 தேசத்தை ஆண்ட அகாஸ்வேரு ராஜாவுக்கு அவள் ராணியாய் அவள் முடிசூட்டப்பட்டாள். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு ஒரு சரியான முடிவெடுங்க. தாழ்மையை தரித்து கொள்ளுங்க, தாழ்மை தரித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கை லெவலில் வேறு மாதிரி மாறப்போகுது. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவர்கள் மேலும் உடைய கிருபை இறங்கி வரட்டையா. இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒருவேளை என்னுடைய குணாதிசயம் அதுதான், என்னால் மாற்றிக்கவே முடியலைன்னு நினைக்கிறவங்களை இந்த ஆண்டவர் வேலையில், இந்த வேலையில் அவர்களுடைய சுபாவங்கள் மாறட்டம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படட்டும். ஆண்டவரே, இவர்கள் மேல் இரக்கமாயிரும், இவருடைய வாழ்க்கை மாறட்டும். எதெல்லாம் இழந்து போனார்களும் அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள இவருடைய சுபாவங்களை மாற்றுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் ஒரு ரட்சிப்பின் வார்த்தையில் தேவ சித்தத்தின்படி உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.